கோடை வெயிலின் தாக்கம் தமிழகத்தில் அதிகரித்து வருவதால் மக்கள் குளிர்ச்சியை தேடி ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பானங்களை நோக்கி படையெடுக்கின்றனர். இதனை பயன்படுத்தி லாபம் ஈட்ட நினைக்கும் சில நிறுவனங்கள் தரம் குறைந்த மற்றும் கலப்படமான பொருட்களை புழக்கத்தில் விடுவதாக புகார்கள் எழுந்துள்ளனர். இதனை தடுக்கும் பொருட்டு தமிழக உணவு பாதுகாப்புத்துறை மாநிலம் முழுவதும் உள்ள உற்பத்தி நிறுவனங்களில் அதிரடி சோதனைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. கலப்படத்தில் ஈடுபடும் நிறுவனங்களில் உரிமம் ரத்து செய்யப்படுவதோடு அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என துறை ரீதியாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாம் விரும்பி உண்ணும் ஐஸ்கிரீம்களில் செய்யப்படும் கலப்படங்களை சில எளிய வீட்டு சோதனைகள் மூலம் கண்டறிய முடியும். குறிப்பாக ஐஸ்கிரீமிற்கு வெண்மை நிறத்தை கொடுக்க பயன்படுத்தப்படும் வாஷிங் பவுடர் கலப்பை கண்டறிய ஒரு ஸ்பூன் ஐஸ்கிரீமில் சில துளிகள் எலுமிச்சை சாற்றை சேர்க்க வேண்டும். அது நுரைத்து பொங்கினால் கலப்படம் இருப்பதை உறுதி செய்யலாம். அதேபோல் ஐஸ்கிரீம் கெட்டியாக இருக்க சேர்க்கப்படும் ஜவ்வரிசி மாவு அல்லது ஸ்டார்ச் போன்றவற்றை தரம் பார்க்க உருக்கிய ஐஸ்கிரீமில் அயோடின் டிஞ்சர் சேர்த்தால் அது நீல நிறமாக மாறும். இத்தகைய சோதனைகள் மூலம் நுகர்வோர் தங்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். தரமான ஐஸ்கிரீம் என்பது சாதாரண வெப்பநிலையில் இயற்கையான முறையில் சீராக உருவாக வேண்டும். ஒருவேளை ஐஸ்கிரீம் உருகுவதற்கு அதிக நேரமானாலோ அல்லது உருகிய பின் பிசுபிசுப்பான ரப்பர் போன்ற நுரை போன்ற காட்சி அளித்தாலும் அதில் தேவையற்ற வேதிப்பொருட்கள் அல்லது தரம் குறைந்த வனஸ்பதி கலக்கப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது. மேலும் சாப்பிடும்போது நாக்கில் மெழுகு போன்ற படிவம் ஒட்டிக்கொண்டால் பால் கொழுப்புக்கு மாற்றாக மலிவான டால்டா அல்லது தாவர எண்ணெய்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை உணரலாம். எனவே பொதுமக்களாகிய நாம் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு தரமான உணவுகளை தேர்ந்தெடுப்பதே மெல்ல கொள்ளும் விஷமான கலப்படத்திலிருந்து தற்காத்துக்கொள்ள சிறந்த வழியாகும்.